நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்காவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். லூக்கா 7:16. எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று மக்கள் அவரை மகிமைப்படுத்தினார்கள். நம்முடைய ஆண்டவருடைய உள்ளம் அன்பு நிறைந்த உள்ளம் என்று வேதாகமம் முழுவதும் நாம் கற்றுக்கொண்டே வருகிறோம். ஒரு படி மேலே போய் யோவான் சுவிசேஷகன் எழுதுகிறார் நிருபங்களிலே, தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய அன்பு இணையற்றது. அவர் தம்முடைய மக்களோடு தன்னை இணைத்து கொள்வ அவர் மிகுந்த ஆசையோடு காணப்படுகிறார். அவர் மனிதனாய் இந்த பூமியிலே இறங்கி வந்து நம்மில் ஒருவரை போல நம்மை போல இந்த பூமியிலே அவர் வாழ்ந்து இரத்தமும் சதையும் உள்ளவராய் இந்த பூமியிலே வாழும் பொழுது அவர் எப்போதுமே தேவை உள்ள ஜனங்களோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். அவர் மேல் குற்றச்சாட்டே அதுதான். அன்றைக்கு இருந்த மார்க்க தலைவர்கள், என்ன உங்களுடைய போதகர் பாவிகளோடு பந்தி இருக்கிறாரே என்பதுதான் அவருடைய குற்றச்சாட்டே. அந்த அளவுக்கு ஆண்டவர் சாமானிய மனிதர்களோடு, சமுதாயத்திலே கீழ்த்தட்டிலே கைவிடப்பட்ட நிலைமையிலே இருக்கிற அந்த மக்களோடு தன்னை இணைத்து கொண்ட ஒரு அன்பான தெய்வம். இவரை போல அன்பு செலுத்த இந்த உலகில் ஒருவரும் இல்லை. பெற்ற தாயை விட தகப்பனை விட அதிகமாய் அவர் நம்மை நேசித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், ஒருவேளை நல்லவனுக்காக, அவனுடைய நண்பன் நல்லவனுக்காக ஒருவேளை மரிக்கலாம், ஆனால் நீங்களும் நானும் அக்கிரமக்காரர்களாய் துரோகிகளாய் இருந்த பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்தாரே. அந்த அன்பை என்னவென்று விளங்கிக் கொள்வது? இங்கே இந்த சம்பவம் மிக அருமையான ஒரு சம்பவம். நாயின் என்கிற ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்திற்கு ஊழியம் செய்ய அந்த கிராமத்திற்கு நேராக ஆண்டவர் வருகிறார். அந்த கிராமத்தினுடைய எல்லை வாசலுக்குள்ளே அங்கே வரும் பொழுது அங்கே அந்த ஊரில் இருந்து மரித்து போன ஒருவனை பாடையிலே தூக்கி கொண்டு அந்த ஊர் மக்கள் ஊருக்கு வெளியே வருகிறார்கள். ஆண்டவர் அந்த ஊருக்கு நற்செய்தி சொல்ல ஊருக்குள்ளே வருகிறார். 2 பேரும் அந்த ஊர் வாசலிலே சந்திக்கிறார்கள். 12வது வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். அந்த அடக்கத்துக்கு அந்த கிராம மக்கள் அத்தனை பேருமே வந்தார்கள். அவள் ஒரு கைம்பெண், விதவை தாய். அவளுக்கு வேறு ஆதரவு இல்லை, இந்த ஒரே மகன்தான். அவனும் இப்பொழுது மரித்து போனான். அந்த பெண்ணுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வேதனை, ஆதரவற்ற நிலை. எனக்கு இனி யார் இருக்கிறார்கள்? அந்த வேதனை. தாயாரை வாட்டி அழுது கொண்டே அவள் வருகிறாள். நமக்கு தெரியும், கிராமங்களில் ஒரு வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்தால் அந்த கிராமத்தில் உள்ள ஆண்கள் பெரியவர்கள் அந்த மரித்தவனை எடுத்துக்கொண்டு அடக்கம் செய்ய போவார்கள். பெண்கள் எல்லாரும் வீட்டிலே இருந்து அழுவார்கள். மரித்தவனை வெளியே தூக்கி கொண்டு வரும்பொழுது பின்னாலே ரொம்ப நெருங்கின உறவுகள் ஓடி வருவார்கள். பெண்கள் அதிகபட்சம் அந்த தெரு வரைக்கும் வந்து அழுவார்கள். ஆனால் அடக்கம் பண்ணுகிற இடம் வரைக்கும் வரமாட்டார்கள் பெண்கள். ஆனால் இங்கே இந்த தாய்
அந்த ஊருக்கு வெளியே வருகிற அந்த இடம் வரைக்கும் அவள் வந்து கொண்டே இருக்கிறாள். ஏனென்றால் அவளுக்கு இருந்த ஒரே ஆதரவு, மகன் மரித்து போனான். ஆண்டவர் அந்த நிகழ்ச்சியை, அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? 13வது வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனது உருகி அழாதே என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த உள்ளத்தை புரிந்து கொள்ளுங்கள். அவள் யார்? அந்த கிராமம் என்ன கிராமம்? யார் அவர்கள்? ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஆனால் அவளை பார்த்து, தாயாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அழாதே, அழாதே என்றால் என்ன பொருள்? இந்த அகில உலகத்தின் அத்தனை பேரையும் உருவாக்கினவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் யார் அழுதாலும் அவருக்கு சம்மதி இல்லை. இன்றைக்கும் கூட எனக்கு இருந்த ஒரே ஆதரவு இப்போது இல்லை என்று சொல்லி, எனக்கு யாரும் உதவுவதற்கு ஆள் இல்லை, எனக்கு நிறைய சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள், இருந்தும் நான் ஒரு அனாதையை போல வாழ்கிறேன் என்று எத்தனையோ பேர் வேதனையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் மனதுருக்கத்தின் தேவன். அவர் உள்ளத்தில் இருக்கிற அந்த அன்பு அவருக்கு அந்த மனதுருக்கத்தை கொண்டு வருகிறது. அந்த மனதுருக்கத்தின் ஆண்டவர் அந்த தாயாரை பார்த்து சொன்னார், அழாதே, அழாதே. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரோடு கூட 40 ஆண்டு காலமாய் நான் நடந்து வருகிறேன். எத்தனையோ மேடு பள்ளங்களை தாண்டி வந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இந்த 40 ஆண்டு கால ஊழியத்தில் ஒரு சில நேரங்களிலே ஆண்டவருடைய குரலை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு நண்பனை போல ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற அந்த குரல், நம்மை ஆசீர்வதிக்கிற அந்த குரலை வெகு சில சமயங்களிலே நான் கேட்டிருக்கிறேன். நான் கேட்ட அந்த சமயங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட நேரங்கள் என்றால், என்னுடைய ஊழியத்திலே பிரச்சனைகளும் போராட்டங்களும் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட சந்தர்ப்பங்களும் வரும் பொழுது, நான் அழுது தேவ சமூகத்திலே அழும் பொழுது என் பக்கத்தில் இந்த குரலை கேட்டிருக்கிறேன், அழாதே, அழாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், அழாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிற வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை. அவர் அவ்வளவு நம்மை அதிகமாய் நேசிக்கிற தெய்வம். இந்த பூமியில் அத்தனை பேரும் ஆதாம் ஏவாளிலிருந்து பிறந்து வந்தவர்களாய் இருக்கிறபடியினால் மக்கள் தங்களுக்குள் ஆண்டவரை விட்டு விலகி தங்களுக்குள் பல ஜாதி, பல நிறம், பல மொழிகள், பல மதங்கள் என்று மக்கள் ஒருவேளை தங்களை பிரித்து கொண்டவர்கள் வாழலாம். ஆனால் உண்டாக்கின தெய்வத்திற்கு அத்தனை பேரையுமே அவர் தன் பிள்ளையாய் தான் பார்க்கிறார். பிரச்சனைகளின் நடுவிலே, வேதனைகளின் நடுவிலே மனிதன் அழுது வேதனைப்படும் பொழுது ஆண்டவரால் அதை சகித்து கொள்ள முடியாது. அவர் மனதுருக்கத்தின் தேவன். இந்த சாயங்கால வேளையிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் தேடி வந்திருக்கிறார். மனதுருக்கத்தின் ஆண்டவர். அவர் நம்மை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். அவர் நம்மை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். ஆண்டவருடைய சந்திப்பை சரியாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வேதாகமம் முழுவதும் நிறைய பரிசுத்தவான்களை ஆண்டவர் சந்தித்தார். பாவிகளை அவர் சந்தித்தார். அவரால் சந்திக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அந்த சந்திப்புக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கண்டுகொண்டார்கள். ஒரு அற்புதமான மாற்றத்தை கண்டுகொண்டார்கள். ஆண்டவருடைய அன்புக்கு அடிமையாய் மாறினார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் அன்பு நிறைந்த தேவன். ஒருவேளை எனக்கு யாருமே இல்லை என்று தன்னந்தனியனாய் நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, ஒருவேளை நான் நம்பியிருந்தவர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், என் கடன் பாரங்கள் என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது,
என்னுடைய வியாதியை கண்டு என் தோழர்கள் முதற்கொண்டு விலகி நிற்கிறார்கள். இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேன், சாவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்று சொல்லி நின்று கொண்டிருக்கிறீர்களோ? ஆண்டவருடைய மனதுருக்கத்தின் வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. அன்றைக்கு அந்த தாயாரை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்தவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ அழாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், அழாதே என்று சொன்னவர். வெறுமனே உலக மக்களைப் போல ஒரு சாதாரண ஆறுதலை மாத்திரம் அவர் சொல்லி செல்லவில்லை, மரித்த அந்த சடலத்தை பார்த்து பேசினார். வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். வாலிபனை நீ எழுந்திரு என்று உனக்கு ஏதோ தூக்கத்தில் இருக்கிற ஒரு மனிதனை எழுப்புவதை போல மரித்த பிரேதத்தை அவர் எழுப்புகிறார். வாலிபன் எழுந்து உட்கார்ந்தான். 14வது வசனம் 15வது வசனத்தை சேர்த்து நான் வாசிக்கிறேன். கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயின் இடத்திலே ஒப்பு கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, மரித்த ஒரு சடலத்தை ஏதோ தூங்கி கொண்டிருக்கிறவனை எழுப்புவது போல ஆண்டவர் அங்கே எழுப்புகிறார் என்றால், அவர் வாழ்ந்த காலத்தில் எத்தனை பேர் மரித்திருப்பார்கள்? அவர்களை எல்லாம் ஏன் அவர் எழுப்பவில்லை? அவர்களை எல்லாம் அவர் ஏன் எழுப்பவில்லை? இன்றைக்கும் அநேகர் அப்படி அவரை பார்த்து ஆண்டவரை நம்பாதவர்கள், ஆண்டவரே இல்லை என்று சொல்லுகிற இயக்கத்துக்காரர்கள் இப்படி கேட்கிறார்கள், ஏன் ஆண்டவர் அப்படியானால் இவர்களை எல்லாம் ஏன் உயிர்ப்பிக்கவில்லை என்று. எனக்கு அன்பானவர்களே, இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன? ஆண்டவர் ஏழை எளிய ஜனங்களுடைய வேதனைகளை கண்டால் அவரால் அங்கே சும்மா இருக்க முடியவில்லை. அவருடைய அன்பு எல்லையற்ற, ஆழம் காண முடியாத அவருடைய அன்பை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்வதற்காக அவர் இந்த இடத்துல இந்த வாலிபனை எழுப்பு. அவர் வாழ்ந்த காலம் 33.5 ஆண்டு காலம் நம்மில் ஒருவரை போல வாழ்ந்தார். அதில் ஒரு 3.5 ஆண்டு காலம் மாத்திரம் ஊழியம் செய்தார். அவர் அப்படி ஊழியம் செய்த பொழுது ஒரு 3 பேரை மரித்தவர்களை எழுப்பினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு சிறுமி, ஒரு சிறு பெண் ஒரு வீட்டில் மரித்து போனாள், அவளை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். இங்கே ஒரு வாலிபன் மரித்து போனான், அவனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். 3வதாக லாசரு என்கிற அவருடைய சிநேகிதன் மரித்து அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிற்று, நாருமே என்றார்கள். மரித்து அடக்கம் பண்ணின பிறகு 4 நாள் கழித்து அவனை உயிரோடு எழுப்பினார். இவர்களெல்லாம் உயிரோடு வந்தார்கள். மறுபடியும் அவர்கள் வாழ்நாள் காலம் முடிந்து மறுபடியும் அவர்கள் மரணத்தை சந்தித்திருப்பார்கள். ஆண்டவருடைய வேதம் எபிரேயர் 9:27 சொல்லுகிறது, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதே என்று எழுதியிருக்கிறது. அப்போ இந்த சிறப்பான இந்த சந்தர்ப்பங்களில் ஏன் ஆண்டவர் அப்படி செய்தார்? இந்த மரித்தவர்களை எழுப்பின அந்த 3 இடங்களிலும் 3 விதமான காரியங்கள் நடந்தது. அதை நான் ஆவிக்குரிய அந்த காரியத்தை உங்களிடத்தில் ஒரு வார்த்தையிலே சொல்லிவிட்டு நான் நம்முடைய செய்திக்கு நாம் வரலாம். ஒரு சிறுபெண் மரித்து போய் கிடக்கிறாள் வீட்டில். உள்ளே வந்து அழுகிறவர்களை எல்லாம் திட்டி, எல்லாரும் வெளியே போங்க, இவள் சாகலை, இவள் நித்திரையாக இருக்கிறாள் என்று சொன்ன பொழுது அங்கே வந்திருந்த மக்களெல்லாம் அவரை கேலி செய்தார்கள். உள்ளே போய் அந்த சிறு பெண்ணினுடைய கையை பிடித்து தலித்தாகுமி என்று அரமைக்கு மொழியிலே அவர் பேசுகிறார். தலித்தாகுமி என்றால் சிறுபெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தம். சிறுமி உயிரோடு கூட எழுந்தாள். எழுந்த உடனே ஆண்டவர் சொன்னார், இந்த தாய் தகப்பனை பார்த்து இவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்றார். அவள் சிறுமி, அவள் மரித்தவள் உயிர் தெழுந்து இப்போ உயிரோடு எழுந்து விட்டாள். அவளுக்கு முதலாவது தேவை ஆகாரம். இங்கே இந்த வாலிபனை தொட்டு
வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன பொழுது அவன் எழுந்து உட்கார்ந்து உடனே பேச தொடங்கினான். ஏன்னா அவன் வாலிபன். மூன்றாவதாக லாசரு, கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்ட லாசருவை மரித்து 4 நாட்கள் கழித்து ஆண்டவர் எழுப்புகிறார். நீ வெளியே வா என்று சொன்னார். அவன் வெளியே வந்தான். இறந்தவனை எப்படி அந்த நாட்டில் பாடம் பண்ணி வெள்ளை சேலைகளை எல்லாம் அவன் மேல் சுற்றி லினன் துணியோ கட்டி வைத்து அந்த பிரேதத்தை உள்ளே வைப்பார்களோ அந்த பிரேதம் அப்படியே எழும்பி வருகிறது. லாசரு வெளியே வந்த பொழுது பக்கத்தில் இருந்த ஊழியக்காரர்களை பார்த்து, தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னார், இவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? ஒருவேளை அன்றைக்கு அவர்கள் நிஜத்தில் இறந்தவர்களை அவர் உயிர்த்தெழ வைத்தார். ஆனால் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? ஆவிக்குரிய வாழ்விலே சிறுவர்களாய், அப்போதுதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சிறுவர்களாய் 2 வருஷம் 3 வருஷம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிற பலர் வேத வசன ஆகாரத்தை சரியாய் உட்கொள்ளாமலும், ஆகாரத்தினால் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு வளராமலும் அவர்கள் உள்ளே மரித்த நிலைமைக்கு மறுபடியும் பழைய பாவத்துக்கு போய்விடுகிறார்கள். அவர்கள் உயிர்த்தெழுந்த உடனே அவர்களுடைய ஆவி, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த உங்களை கிறிஸ்து உயிர்ப்பித்தாரே. ஆவிக்குரிய ரீதியாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிற ஏராளமான வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஜனங்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன் என்று முன்னால் வருகிறார்கள், சாட்சியெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் கொஞ்ச நாள் அதில் நிலைத்திருந்து மறுபடியும் பழைய பாவத்துக்கு போய் விடுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வசனம் உள்ள ஸ்ட்ராங்காக இல்லை. அவர்கள் வசனத்திலே உறுதிப்படாத ஒரு சூழ்நிலை, உள்ளத்துக்குள்ளே செத்து போய் விடுகிறார்கள். மறுபடியும் அவர்களை ஆண்டவர் திரும்பவும் உயிர்ப்பிக்கும் பொழுது அவர்களுக்கு முதலாவது தேவை ஆகாரம், வசனம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று ஆண்டவர் சொன்னார். 2வதாக வாலிபன், அவன் வசனத்திலே வேரூன்றினவன். அவனும் அங்கே மரித்து போகிறான். அவன் உயிர்ப்பிக்கப்பட்ட உடனே அவன் பேச ஆரம்பித்து விடுகிறான். பல நேரங்களிலே ஊழியர்கள், ஆண்டவருடைய வசனத்திலே வளர்ந்தவர்கள், ஆண்டவருடைய அபிஷேகத்திலே வளர்ந்தவர்கள், ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள் ரகசிய பாவங்களிலே அவர்கள் விழுந்து போய் மரித்து போய் விடுகிறார்கள். அவர்களும் மரித்த நிலைமையில் இருக்காங்க. ஊழியம் நடந்து கொண்டே இருக்கிறது, ஆனால் உள்ளத்துக்குள்ளே மரித்து போனார்கள். அவர்களில் சிலரை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். அதில் சிலர் ஆண்டவருக்குள்ளே வரும்பொழுது ஆண்டவர் உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த வினாடியில் இருந்து அவர்கள் ஊழியத்தை ஆவிக்குரிய ரீதியை சரியாய் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். உயிர்த்தெழுந்த வல்லமையோடு செய்ய ஆரம்பிக்கிறார்கள். 3வதாக, ஆண்டவருடைய பிள்ளைகளில் அநேகர் பாவ கட்டுகளினாலே அவர்கள் இயல்பாகவே மரித்து போய் கிடக்கிறார்கள். அவர்கள் இதுவரை உயிர்ப்பிக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட மனிதனுக்கு தான் லாசரு அங்கே ஓமையாய் வருகிறான். லாசருவை வெளியே வா என்று சொன்ன பொழுது அவன் அந்த பாவத்திலிருந்து, அந்த நரக வாழ்க்கையிலிருந்து, அந்த அருவருப்பான வாழ்க்கையிலிருந்து, பிரேத குழியிலிருந்து அவன் வெளியே எழுந்து வருகிறான். அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் சொன்னார். அதுதான் இன்றைக்கு திருச்சபையிலே நடக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிற ஒவ்வொருவரும் பாவ கட்டுகளோடு தான் உள்ள வருகிறோம். நம்மை கொஞ்சம் கொஞ்சமாய் கட்டவிழ்த்து விடுதலையாக்கி திருச்சபையிலே ஆண்டவருடைய சுபாவத்தை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். என கண்பானவர்களே, ஆண்டவருடைய அன்பு, அதனால தான் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் எல்லாரையுமே உயிரோடு எழுப்பலை. பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு நாள் மரணத்தை சந்தித்தாக வேண்டும். இந்த 3 சந்தர்ப்பங்களும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த அற்புதங்களும் ஆண்டவர் நமக்கு நிறைய பாடங்களை, போதனைகளை கற்றுத்தருவதற்காய் அவர் நிகழ்த்தி காண்பித்தார். பிறகு வந்த அவருடைய சீஷர்களும், ஐத்திகு என்ற வாலிபன் இங்கே உயிர்ப்பிக்கப்படுகிறான். இறந்த பிறகு தபித்தாள் உயிர்ப்பிக்கப்படுகிறாள். அப்போஸ்தலர்களும் அந்த வேலையை செய்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆனால் இங்கே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று அந்த கிராமமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மிகவும் பயமடைந்து
ஆண்டவருக்கு பார்த்து மகிமை செலுத்த ஆரம்பித்தார்கள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சந்திக்க அவர் விரும்புகிறார். இன்றைக்கு அவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். அவருடைய சந்திப்பை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சந்திப்பை நீங்கள் சரியாய் பெற்றுக்கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். ஒருவேளை உங்களுடைய உள்ளத்துக்குள்ள பாவம் செய்து 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 மரித்த நிலைமையிலே ஒருவேளை உணர்வில்லாமல் நாம் இருப்போமானால் நம்முடைய கஷ்டங்களும் நஷ்டங்களும் மட்டும்தான் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் அதன் பின்னணியிலே பாவத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சாபத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பாவமும் சாபமும் தான் நம் வாழ்க்கையிலே வியாதியாய் வறுமையாய் வெளிப்படுகிறது. கஷ்டப்படுகிறோம். ஆண்டவரிடத்தில் வருவோமா? ஆண்டவரே, என்னை சந்திங்கப்பா, உம்முடைய சந்திப்புக்காக நான் காத்திருக்கிறேன், யார் எனக்கு உதவி செய்யக்கூடும் என்று. ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்துக்கு வந்து நிற்கிறேன். தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோமே. எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே, எங்களை குணமாக்கும் ஆண்டவரே, எங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும் ஆண்டவரே. இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே, தூய திருரத்தமே, துடிக்கும் தாய் உள்ளமே, தூய திருரத்தமே, துடிக்கும் தாய் உள்ளமே, அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில் ஆதரவின்றி ஆண்டவரே வேதனையோடு பலவிதமான கஷ்டங்களோடு நஷ்டங்களோடு ஆண்டவரே எனக்கு யார் இருக்கிறார்கள்? ஆண்டவரே, என்னை நீர் ஆராய்ந்து அறிந்து என்னை நீர் உயிர்ப்பியும் என்னை சந்தியும் என்று சொல்லி ஆண்டவரே தன்னுடைய வேதனையின் மிகுதியிலே இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் ஆண்டவரே நீர் உம்முடைய அன்பு கரங்களினாலே தொடுவீராக. அவர்களுடைய பாவம் சாபம் அவைகளிலிருந்து அவர்களை இப்பொழுது நீர் விடுதலை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை தொட்ட அதே அன்பு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது தொடட்டும் ஆண்டவரே. அவருடைய பாவங்கள் நிவர்த்தியாகட்டும். வழி வழியாய் வருகிற சாபங்கள் இந்த நிமிடத்தோடு எல்லாம் அழிந்து போகட்டும், நிற்கட்டும் ஆண்டவரே. அவருடைய சரீரங்களை வாட்டி வதைக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற வல்லமை. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வியாதிகளிலிருந்து சரீர பலவீனங்களிலிருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல விடுதலையை நீர் தருவீராக என்று உம்மிடத்திலே மன்றாடி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. தயவாய் மனமிறங்கும், தயவாய் மனமிறங்கும் ஆண்டவரே. பிரச்சனையோடு ஆண்டவரே பொருளாதார கஷ்டங்களோடு ஆண்டவரே வட்டிக்கு வாங்கி வாங்கி சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் வட்டிக்கு கொடுத்து விட்டு வேதனையோடு தூங்க போகிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் தொட்டு ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு நல்ல வழியை காண்பித்து இந்த கடன் பாரங்கள் ஆச்சரியமாய் விலகும்படிக்கு கட்டளையிடுவீராக. தகப்பனே, உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உதவி செய்வது உமக்கு எளிய காரியம் அப்பா. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று எரேமியா இடத்துல கேட்டீங்களே. ஆண்டவரே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. மரித்த வாலிபனையே உயிரோடு எழுப்பின ஆண்டவர். பிள்ளைகளுடைய சரீரங்கள் ஆண்டவரே பாவத்தினால் உணர்வற்றிருக்கிறவர்களை இப்பொழுது உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உயிர் தெழுந்த வல்லமை ஒவ்வொருவரையும் தொடட்டும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.